எது ஒருத்தர் கேப் போட்டிருக்கனால உயிர் தப்பிச்சாரா? என்னடி சொல்ற? எப்படி என்னன்னு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க நம்ம ப்ரோக் நியூஸை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சமீப காலமாக சோஷியல் மீடியாவில் ட்ரக்கிங் வீடியோஸ் வந்து ரொம்பவே வைரலாக இருக்கனால சில மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக்கிங் தானே ஈஸியாக ஒரு காட்டில் நடந்து போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அதுதான் கிடையாது. ட்ரக்கிங்ன்றது ஒரு ஸ்போர்ட், அதுக்கு ஒரு தனி ட்ரைனிங் தேவைப்படும். அதை தெரிஞ்சுக்காம நிறைய பேர் வந்து நானும் போகிறேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரக்கிங் போகிறப்ப நிறைய ஆபத்துகள்லாம் இருக்கும். அது எந்த அளவுக்குன்றத இந்த வீடியோவை பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒரு குடியில் ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்திருக்காரு. பின்னாடி இருந்து ஒரு பாம்பு, அது ரொம்பவே விஷத்தன்மை உள்ள பாம்பு, அது வந்து கடிக்க வந்திருக்கு. நல்ல வேலை அவர் கேப் போட்டிருந்தாரு, இல்லைனா இந்நேரத்துக்கு அவர் காலி ஆயிருப்பார். ஸோ இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் நிறைய டேஞ்சர்ஸ் இருக்குது. ஸோ ட்ரக்கிங் போகிறவங்க கேர்ஃபுல்லாக பார்த்து சேஃப்டி மெஷர்ஸ்லாம் கொண்டு போயிருங்க. மறக்காமல் கேப் போட்டுக்கோங்க. இன்னொரு பக்கம் காட்டுக்கே ராஜா சிங்கம்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஞ்சரஸ் அனிமல். ஆனால் அந்த சிங்கத்துக்கும் ஒரு நல்ல குணம் இருக்குன்றதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க, சிங்கம் வந்து ஒரு கூண்டில் இருக்குது. எல்லாருமே வந்து அந்த சிங்கத்தை பார்த்து ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துருக்காங்க. ரொம்ப ஆர்வப்பட்ட ஒரு டூரிஸ்ட் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூண்டுக்குள்ளேயே அந்த கேஜ்குள்ளேயே கை விட்டு ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. அதை பார்த்த சிங்கம் வந்து, தம்பி இன்னைக்கு எனக்கு மூடு இல்லை, நானாக இருக்கங்காட்டி உன்னை உயிரோட விடுறேன், ஒழுங்காக உன் கையை எடுத்துகிட்டு வெளில போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் அவரோட காலில் வந்து அந்த கையை புஷ் பண்ணுற வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த 2 வீடியோஸில் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பெரிய லெசன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பக்கம் பாம்போட வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அந்த பர்சன் வந்து அவ்வளோதான், நம்ம சேஃபாக இருக்கோம், யாருமே நம்மளை எதிர்க்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆனால் பாம்பு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல, டக்குன்னு அவர் அட்டாக் பண்ணுச்சு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லையும் வந்து நம்ம சேஃப் ஆகிட்டோம், நம்ம தான் மேலே அப்படின்னு நினச்சிருக்க வேண்டாம். நம்மளை சுற்றி என்ன வேணால் நடக்கலாம். எப்பயுமே எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்ட். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் சிங்கம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து சிங்கம் பார்க்க ரொம்ப தோரணையாக கர்ஜனையாக இருக்கும். அது வந்து ரொம்ப டேஞ்சரான அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்குள்ளேயும் ஒரு சாஃப்ட் ஹார்ட் இருக்குன்றது இந்த வீடியோவில் தெரிஞ்சு. ஸோ அதே மாதிரி தான் மக்களும் பார்க்க வெளித்தோட்டத்தில் வந்து ரொம்ப ஜெய்ஜான்டிக்காக வந்து பார்க்க ரூடாக இருந்தாலுமே அவங்களுக்குள்ளேயும் ஒரு சாஃப்ட் ஹார்ட் இருக்குன்றது இதில் தெரிஞ்சுக்கோங்க.